வணக்கம், நான் உங்கள் ஆகாஷ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதிங்க. விடுதியிலேருந்து எங்கேக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்துறைக்கு என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் தாங்க. எதுவும் வேறு எதுவும் இல்லை, வண்டி வேலை வேறு செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பெருந்துறைக்கு ஏற்றியாச்சுங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:00 நான் வேறு இந்த கெட்டப்பில் வேறு இருக்கிறேங்க. ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன், அதனால் உள்ளே விட மாட்டாங்களாம். அதனால் பேண்ட் போடுன்னு சொல்லி தலைவலி தில்றாங்க. பேண்ட் போட்டு உள்ளே போகலாங்க. இன்னும் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டே ஏற்கனவே ஒரு டைம் இந்த இடத்துல நான் லோடு ஏற்றினுக்கிறேங்க. வண்டி உள்ளே விட்டாச்சுங்க. இதுதான் நம்ம வண்டி, இது வேறு வண்டி. இன்னும் லோடு ஏற்ற ஆரம்பிக்கலாம். எல்லாம் டீ குடிக்கிறது பண்ணிடுறேன். டீ பிரேக் டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆகுதுங்க. சும்மா மழை மாதிரி குமிச்சு வச்சுருக்கிறாங்க. இங்கே இந்த குரங்குக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது கொடுக்குது. எல்லா வண்டிலையும் ஏறி இருக்காங்க. நம்ம வண்டியில் எதுவுமே இல்லைங்க, சாப்பிட்ற மாதிரி எதுவுமே காணோம். இல்லை எடுத்தனா கொடுத்துருக்கோம். அங்கே பாருங்க மேலே. இந்த குரங்கோட வாழ்வாதாரமே இந்த ஒரு வண்டிக்கு நம்பி தான் கிடக்குது. தானே அவங்க தான் ஆப்ரேட்டர் போடுதுங்க. இங்கேருந்து அப்படியே படிக்கட்டினா எப்படா ஏறாவுன்னு பார்த்தா அங்கே ஏறிட்டேன். அப்படியே ஏறி போய் ஆப்ரேட் பண்ணி ஒன்றா தூக்கி போடுவோம். எங்கே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுதுங்களா, இந்த இங்கே உட்காந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. குரங்கெல்லாம் வண்டியே சோதனை போடுதுங்க. ரேடியேட்டருக்குள்ளெல்லாம் தூருதுங்க. இப்படியெல்லாம் உள்ளெல்லாம் போய் வெளியெல்லாம் வருது. வந்துட்டாங்க. லோடு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுமை போடுற பழக்கமே கிடையாது போடுதுங்க. லோடு ஏற்ற காத்தால ஆரம்பிச்சதுங்க. மணி பார்த்தா 4 மணி ஆகுதுங்க. கொஞ்சமா ஏற்றி இப்பதான் வந்துருக்கிறாங்க. அப்பயும் ஒன்றும் பொறுமையெல்லாம் ஏற்றுலுங்க, வேகமாக தான் ஏற்றுனாங்க. 4 மணி ஆகி போச்சுங்க. இந்த வண்டி வந்ததுனால கொஞ்சம் வேகமாக ஆகுதுங்க. இது ரொம்ப ஸ்லோங்க. இது அநியாயம் பண்றாங்க. லோடு ஏற்றி முடிச்சாச்சுங்க. சூரியன் வந்துட்டான். இது வெயிலெல்லாம் அந்த அளவுலாம் இல்லைங்க. டைம் பார்த்தீங்கன்னா 4:25. பாய் போடலாம். 10 பை மட்டும் தாங்க, ஒரே ஒரு பை மட்டும் தான். மேலே பிளாட்ஃபார்ம் பை மேலே போட்டு அதுக்கு மேலே 10 பை போட்டு வேலை முடிஞ்சுங்க. பாடி எல்லாம் அப்படியே விரிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சுங்க. இந்த பக்கம் இங்க முன்னாடி. பில் வந்துருச்சுங்க. லோடு ஏற்றின்னு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுதுங்க. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஸ் ரோடு தாண்டி வந்தாச்சுங்க. இது எலக்ட்ரானிக் சிட்டியா பாருங்க. இந்த ஊருக்காரனே இருக்கிறேன் நான், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்ன பண்றதப்போ இந்த ஊருக்காரன் வேற, நான் இதுக்கு வேற. 6 லிட்டர் குக்கரம்மா. சின்னதா இருக்கு தானே பாக்குறதுக்கு. ஒரு வேளை சாப்பாடு செய்வாங்களோ என்னவோ, சூடு செஞ்சு சாப்பிடுவாங்களோ என்னவோ. ராசன் நம்ம வச்ச நம்பிக்கை காப்பாத்திட்டாங்க. எங்கேயும் வழியில எந்த வேலையும் வைக்கல, போகும்போது மட்டும் தான் வச்சான். ராசன் அப்படியே எடுத்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ராசனுக்கு இப்போ என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளூர் இருக்குல்லங்க, அந்த போல்ட் எல்லாம் ஆடுது அப்படின்னு சொன்னோம்ல, அது புதுசே போடுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்ப்போம், பெரிய சைஸ் போல்ட் வாங்கி அடிச்சு பார்க்கலாம். அப்படி நிக்கல அப்படின்னா புதுசு தான் போடணும் அப்படின்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் போட்டுக்கலாம்னா அப்படின்னா அது எக்ஸ்சேஞ்ச் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க. என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வண்டிக்கு ராசனுக்கு கேமரா இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க. கேமரா போடுறதுக்கு வர சொன்னுக்கிறோம், வரேன்னுக்கிறாங்க. பார்க்கலாம். அப்புறமேட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னோம்லங்க, இப்போ ஓரளவு ஸ்டேபிள் ஆகிக்கிறாங்க. அவருக்கு விட்டு வருதுங்க ஜுரம். ஒரு நல்லா இருக்கிறாங்க, திருப்பி ஜுரம் அதிகம் ஆகுது, நல்லா இருக்கிறாங்க, அதிகம் ஆகுது. இப்போ வீட்டுக்கு போயிக்கிறாங்க. நான் வண்டி எடுத்து வந்தான் பாட்டுக்கு வண்டி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் வருவாருங்க. வந்தோடனே அப்படியே இது பண்ணலாங்க. இவரு மெக்கானிக் தான் காணான. உள்ள ஜாக்கி வச்சுட்டு வெளியே வரதுக்குள்ள இவன் பக்கத்தில் பஞ்சர் கடை இருந்துச்சு. டயரை கழட்ட சொல்றதுக்குள்ள ஆளுக்கு தொலைஞ்சிட்டாங்க. எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா உட்காந்துக்கிறான், ஒன்னும் வேலைக்கு ஆகல. பாப்போம் வராங்களா என்ன ஏதுன்னு சொல்லி பாக்கலாங்க. ராசனுங்க நல்லா ரெடி பண்றாங்க.
பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. எல்லாம் வந்து கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே வந்து போயிடுச்சு, எல்லாமே ஆடுது, வேலைக்கே ஆகுது அப்படின்ட்டாங்க. எல்லாமே நல்லாவே ஆட ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீங்க இதை மாத்திக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்ட்டாங்க. எல்லாமே ஆடுது. அம்மட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் சைஸ் பெரிய போல்ட் வாங்கி அடிச்சிடலானா அப்படின்னு நான் சொன்னா ஒன்னும் வேலைக்கு ஆகல. இங்க அப்கிரீஸும் மாத்தணுங்க, கழட்டிட்டுங்க. அப்கிரீஸ் கையோட மாத்திக்கலாம். இது 2 டயர் மட்டும். சொல்லு, பாடி போல்ட் வேலையா? வண்டி வருது. இவ்வளவுதாங்க நம்மளோட மெக்கானிக். அண்ணா அப்கிரீஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இல்ல எல்லா டயரும் எப்படி இருக்கு? மாத்திர கண்டிஷனா? நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு டைப்பரம் ஒன்று அந்த பக்கம் செகண்ட் ஆக்சில் வந்து போயிட்டு இருக்குது, அது மாத்துறாங்க. அப்புறமேட்டு வந்து இதோட ஹப் இருக்குல்ல, அது வந்து கழட்டின்னு போயிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த எட்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து லூஸா ஓட்டினால எல்லாம் தேஞ்சிருச்சுங்க. இவ்வளவு ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் அடிச்சிருச்சு. அதனால அது வந்து வெல்டிங் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்து வரோம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே எடுத்துன்னு போயாச்சுங்க. சிம்பிளா வேலை முடிக்கணுங்க. அலைன்மெண்ட் பார்த்துருந்தா அப்படின்னா இந்த வேலையே கிடையாது. இப்போ எங்க எடுத்து வந்து விட்டுருச்சு பாத்தீங்களா? ஒரு நாள் லேட் ஆயிடும். அலைன்மெண்ட் பார்த்து மூவ் ஆன் ஆயிருந்தீங்கன்னா சரியா போயிட்டுவோம். நம்ம அவசரப்பட்டதுனால இன்னைக்கு இவ்வளவு பேர் வண்டியில போய் விட்டுருச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, வேலை அப்படின்னா உடனே செய்யணுங்க, இல்லை அப்படின்னா சம்பவம் தான். வந்துருச்சுங்க. பில்லை மட்டும் பாத்தீங்கன்னா 7600 ரூபா வந்துனுக்குதுங்க. என்னவோ இன்னும் லேபர் இல்லாதுங்க. லேபர் ஒன்று எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. வெறும் பொருள் மட்டுமே 7600 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். கடவுள் அவ்வளோதான், முடிச்சுட்டா நம்மளே சோடி. இன்னும் அந்த அப்பெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வேலை ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணன் எங்க போனோம் தெரியலையே. அண்ணன் வேற அடிக்கடி காணாம போடுறாங்க. அவரை விட தேடி நேக்கணும். நான் வேற வண்டிக்கு கேமரா வந்து வாங்கியாச்சுங்க. இது வந்து நம்மளே ஃபிட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஐடியால வாங்கி வந்தாச்சு. அடுத்த வீடியோ பாக்கலாங்க. முடியுதுன்றீங்களா? நானே உருட்டணுமா? ஆனா உருட்டுங்களா நீங்களே? ஆனா என்னன்னா இப்படி பண்றீங்க? டயர் நான் உருட்டலுவோம். அது லிஃப்ட் டாக்ஸில வெடிந்துச்சுல, அது உருட்டுன்னு போனா நீங்களே. அடுத்த வீடியோல வந்து இது பாக்கலாங்க. இந்த கேமரா எப்படி, என்ன ஃபியூச்சர்ஸ் எப்படி, என்ன இதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல சொல்றேன் நான். இதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அது பட்ஜெட் வந்து அடுத்த வீடியோல நான் சொல்றேங்க. இப்போ வண்டியில் யாரும் இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானு, நம்ம அண்ணா ஃப்ரெண்ட் ஒரு 7 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் படுத்துட்டா குவாலிட்டியில கழட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் தான் தூக்கிட்டு போகணும். ஒரு அப்போ வந்து வந்துருச்சுங்க. இங்க வந்து இது பண்ணினுக்கிறாங்க, வேலை பண்ணினுக்கிறாங்க. அது வந்து கரெக்டா என்னன்னு சொல்லி கரெக்டா தெரிய மாட்டேங்குது. ஒரு அப்பு தான் வாங்கினது, இன்னொன்னு வரல. ஒன்னு ஃபிட் பண்ணினே இருக்கலாம், அதுக்குள்ள இன்னொன்னு வந்துடும். மணி பாத்தீங்கன்னா 3 ஆகுதுங்க. இது பண்ண வேலை வந்துங்க, ஒரு போல்ட் லூஸ் ஆகி 2 இதுங்கெல்லாம் டேமேஜ் பண்ணிருச்சுங்க. இது வந்து அப்படியே கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி விடணும். இதெல்லாம் நல்லா இருக்குங்க. பிரேக் புஷ் எல்லாம் வந்து நல்லா இருக்கு. லைனிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. வீல் பெல்ட் எல்லாம் வந்து ஓவர் சைஸ் அடிச்சாச்சுங்க. இப்பெல்லாம் ஆடாதானே இது ஓவர் சைஸ் அடிச்சதுனால? திருப்பி இதெல்லாம் இது ஒரு வேலை உடஞ்சிச்சு அப்படின்னு ஓவர் சைஸ் வாங்கி அடிக்கணுமா? நானு ஒண்ணுதானா? மீதெல்லாம் நார்மலா இருக்குதா? ஓகே ஓகே.
கிரீஸ் பேக்கிங் வந்து ஆரம்பிச்சாச்சு. கிளம்புக்கு முடியாது ஸ்கூல் போட்ட வீட்டு போட்டானா ஸ்கூல் போயிட்டு வண்டி வேலை எல்லாம் முடிச்சுக்கணுங்க. கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:45 ஆகுதுங்க. யார் யார் கிளம்பிட்டுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க, நான் மட்டும்தான் கிளம்புறோம். சரி வந்துங்க. இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து அண்ணன் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் வராரா இல்லை எப்படின்னு. நைட்டு தான் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. நைட்டு ஒரு மணி போல் வண்டி எடுத்துங்க அப்படின்னா வந்து பாயிண்ட்டுக்கு போயிடலாம். காத்தால நம்ம கூட இன்னொரு வண்டி ஒன்று ஏச்சுங்க. அந்த வண்டி இன்னைக்கு வந்து லோடு இறக்கலையா, டர்னு பிரகாரமா எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி கரெக்டாக தெரியல, பார்க்கலாம். டோட்டலாக இன்னைக்கு மட்டும் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கணக்கு வீடியோ போடுவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. கணக்கு வீடியோனா இதில் அட்டாச்சாக போடுவோம், இல்லை அடுத்த வீடியோ எதுனா ஒரு வீடியோவில் வந்து கணக்கு வீடியோன்னு சொல்லுவோம். அதில் வந்து இது இன்னைக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படி வந்து நான் சொல்கிறேங்க. அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தெரிவிக்கோங்க. சரிங்க, நான் அப்படியே பரவாயில்ல நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். வந்து பாயிண்ட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க. என்ட்ரி பண்ணியாச்சு. ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மரத்துக்கட்டில் வண்டி போட்டாச்சுங்க. இது பார்த்தா நீ பாதி கண்டுபிடிச்சிட்டிங்க. இதுக்குள்ளதான் இறக்குறது. ஆனால் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2 நாள் ஆல்ட் ஆகுமா அது சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்க, நாளைக்கு சண்டே. மண்டே இறக்க மாட்டாங்களா. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி 8 வண்டி இருக்கான். ஒரு வண்டி 2 வண்டி இல்லை, 8 வண்டி இருக்கான். அதனால நம்ம 9வது வண்டிங்க. அதனால வந்து நம்மளுக்கு இறக்க மாட்டாங்க. அப்படின்றனால அவ்வளோதான், ஜம்முன்னு கிடக்க நிற்காங்க. அழகான ஒரு சன்செட்டுங்க. இன்னைக்கு வந்து மண்டே ஆகுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30 ஆகுது. நேற்று சண்டே லோடு இறக்க மாட்டேன்ட்டாங்க. சரி மண்டே இருக்கோம்னு பார்த்தா சரி இன்னைக்கும் இறக்கலைங்க. நாளைக்கு தான் இறக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 9வது வண்டிங்க. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி, எங்களுக்கு அடுத்து இவ்வளோ வண்டி வந்துருக்குதுங்க. இன்னைக்கு டர்னில் வந்து நம்ம 2வது வண்டி இருக்கிறோம். மீது ஒரு 5-6 வண்டி உள்ளே போயினுக்குதுங்க. இப்போ என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் வந்து எடுத்துன்னு போயிட்டாங்க. திருப்பணும் என்ன பிரச்சனைடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஹவுசிங்கில் வந்து சென்டர் போல்ட் கட்டாயி நிற்குதுங்க. அதை நேற்று அலைன்மெண்ட்டோட மொத்தம் பார்த்தோம். அது வந்து இப்போ போகும்போது ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு என்னடா ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் சரியான ஆப்பு. என்ன ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயர் வந்து ஏர் வாங்கிருச்சுங்க. இது புது டயரு போட்டு இன்னொரு 20,000 கூட ஓடினுங்காதுங்க. அதுக்குள்ளே ஏர் வாங்கிருச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிதா இங்கே வாங்கிக்குதுங்க ஏர். அதனால் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை, கழட்டி கொடுத்து வாரண்ட்டி கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். நான் எதிர்த்தே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்தா கரெக்டாக ஏர் வாங்கிருந்து பார்த்தோம். ஆனால் வந்து ஒரு சோதனைன்றது வரலாம். ஆனால் பேக் டு பேக் வந்துனே இருக்குங்க. இப்போ தான் வந்து அது ரெண்டுமே ரெடி பண்ணாங்க. இப்போ உடனே அந்த பக்கம் ஓகே பார்ப்போம். ஆனால் எவ்வளோங்க வலி தாங்காது. ஆனால் நல்லா தான் இருக்குங்க. சாரிஸ்மா வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் லைட்டாக வலிக்குதுங்க.
அதெல்லாம் இருக்கிட்ட ஒரு பக்கம் அழகாக சன்செட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மட்டும். நான் ஃபஸ்ட்டு வந்து நேற்று வந்து அங்கே இருந்தேங்க. அதுமேட்டு வந்து சாம்பிள் எடுக்கணும், இங்கே வந்தால் தான் சாம்பிள் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வண்டி தூக்கி நீங்கள் வந்தாச்சு. நம்ம அங்கே தான் இருக்கிறது ஃபுல்லாக. எங்கே இருக்கிறது என்னன்னு பெருசாக ஒன்றும் தெரியல. அப்புறமேட்டு உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாதுன்ற மாதிரி போட்டுருக்குறாங்க, போர்டு போட்டிருந்தாங்க. வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி வந்து நாட் அலோடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு சொல்லி தெரியலங்க. பார்ப்போம், காத்தால லோடு இறக்க போவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு அக்ஸ்மாத் எதனா நேரத்தில் இறக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என் வண்டியோட எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு ஆயுத பூஜை வேறு வருது. அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் ராசம் வந்து என் நம்பிக்கை வந்து உடைக்கல. கூட்டின்னு வந்துடுவான் ஊர் வரைக்கும் அப்படின்னு நான் சொன்னான். அதே மாதிரி கூட்டின்னு வந்துட்டாங்க. போகும்போது மட்டும் தான் செலவு பண்ணாலே ஒழிஞ்சு வரும்போதெல்லாம் என் நம்பிக்கை காப்பாற்றிட்டான் ராசம். ராசா பயப்படாதடா, என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். லோடு வந்து பாதி இறக்கிட்டாங்க. ஃபுல்லு வந்து உள்ளெல்லாம் புகை மூட்டமாக இருக்குங்க. மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:30 ஆகுதுங்க. இறக்கிவிட்டா போதும்டா சாமின்ற மாதிரி இருக்குங்க. இது வந்து டேஞ்சர் தாங்க, பிளாட்ஃபார்முக்கு எல்லாருக்கும் வந்து டேஞ்சர் தான். எல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா ரிஸ்க் தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சங்ககிரிங்க. அது போல்ட் ஒன்று உடஞ்சி அப்படின்னு சொன்னாலங்க. அதனால இப்போ வந்து ஆயுத பூஜைக்கிறனால வந்து கல்யாணம் மாதிரி பண்ணினுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதனால வந்து வேலை எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் பெயிண்ட் அடிச்சாச்சு, இன்னும் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்டர் போல்ட் மாட்டாத வந்து தெரிஞ்சு லோடு ஏற்ற மனசு வர மாட்டேருக்குது. அதனால நம்ம ராசனை வந்து நிற்க வைக்கிற சூழ்நிலைங்க. 2 நாள் நிற்க வச்சுட்டு சரி இங்கே இருந்தால் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெங்களூர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சுங்க. நம்ம அண்ணனுக்கும் அதே மாதிரி ஒரு நாள் வேலை இருக்கான், இங்கே கோயிலுக்கு போகணுமா. அதனால ஆனால் எனக்கு மனசே இல்லைங்க, வண்டி விட்டுட்டு போகிறனோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் லைட்டாக இது என்ன காரணம் தெரியல, லைட்டாக மன வலி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. குளிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு புறப்படலாங்க. இங்கே சொன்னினுக்கிறேன், ஏன்னா நான் வரத்துக்கு லேட்டாக வேணா வண்டி வேலை செஞ்சு வச்சுன்னு இருங்க, நான் வந்து வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி நான் வரத்துக்கு லேட்டாக வேணா நம்ம அண்ணன் வருவாங்க, நம்ம அண்ணன் வந்து வண்டி எடுத்துக்குவாங்க. நம்ம ராசனை நிற்க வச்சுன்னுக்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக பேசவே முடியலைங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரமாக வண்டி ஆல்ட்டு ப்ளஸ் வண்டி பண்டிகையில் மாட்டிக்கிச்சு. வண்டி ராசனை பூஜை போடணும்னு நினச்சேன், ஆனால் அது கூட போட முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, தீபாவளிக்கு போட்டுக்கலாம். ஏன்னா வாட்டர் வாஷ் மட்டும் அந்த நட விட்டே ஆகணும்னு தோணுதுங்க. பாருங்கள் ராசன் எப்படிக்கிறான். சரிங்க, இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் விட்டுக்கோங்க. என் சைட்லேருந்து எனக்கு தெரிஞ்ச நான் எந்த தப்பும் பண்ணலை. அவன் மாதிரி தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரும் கோச்சிக்காதீங்க. இதில் பேசுகிறோம் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி எனக்கும் தெரியல, உங்களுக்கு இதில் தெரிஞ்சல கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வளர்கிற மாதிரி தெரியுதுங்க. சரி, இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குங்க, என்னன்னு தெரியல. சரி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் போகிறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் விட்டுக்கோங்க. உங்களோட அன்போ ஆதரவும் எப்பவும் போல கிள்ளி கொடுக்காம அள்ளி வாரி இறங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.